இன்றைக்கி எவ்வளோ பேர் 24/7 தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஏன்னா இந்த 3வது ப்ரோமோ வந்ததுலேருந்து கண்டிப்பாக அது முடிகிற வரையும் நம்ம அதை பார்த்து தான் ஆகணும், என்ன தான் நடந்ததுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாகணும். அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சின்ன கிளிப்பிங். அர்ச்சனா இவங்க அக்கா வனிதா அக்காவுடைய இன்டர்வியூ வந்து ஒரு சின்ன கிளிப்பிங் வந்து சோஷியல் மீடியாவில் பெருசாக போயிட்டுருக்கு. அவங்க என்னென்னா இதே விஷயத்தை அவங்க பேசுகிறாங்க. நிக்சனும் வினுஷாவும் பேசிட்டாங்க, அது அவங்க ஷார்ட் அவுட் பண்ணிட்டாங்க, இருந்தாலும் உள்ளே போய் கேட்க போகிறேன் அப்படின்னு அவர் சொன்னான். அதுக்கடுத்தது ஐஷு வந்து போகிற மாதிரி எனக்கு தெரியல, நிக்சனே வருவானா என்னன்னு எனக்கு தெரியல, மற்றவங்களாம் போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. அப்போ இந்த ஃபோன் உரையாடல்கள்லாம் ஏதோ ஒரு விஷயங்களை நமக்கு சொல்லுது. சில பேர் நேரடியாகவே அவங்க வீட்டுக்கு போயிருந்தாங்க. எனக்கு என்னமோ உள்ளே நடக்கிற நிகழ்வுலாம் பார்க்கும்போது ஏதோ பக்காவாக ஒரு ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி. வினுஷாவை கண்டிப்பாக நான் நம்புகிறேன், அவங்க அந்த மாதிரிலாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற ஆளே கிடையாது. இன்னும் ஐ ஸ்டில் பிலீவ் வினுஷா. இப்போ இந்த உரையாடலுக்காக காத்திருக்கோம். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. தினேஷ் சொல்கிறாரு, வினுஷாவும் அர்ச்சனாவும் பேசுகிற போது ஏதோ ஒரு விஷயம் வெளில வரும், அதை நான் பார்க்கணும் அப்படிங்கிறாரு விஷ்ணுக்கிட்ட. அதுக்கு அடுத்தது அங்கே சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வினுஷா உட்காந்துருக்காங்க, அக்ஷயா உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து இவங்க வராங்க, யார் அர்ச்சனா வந்து உட்காடுறாங்க. உடனே அந்த அண்ணனியா கேட்குறாங்க, உங்களுக்கு அவ்வளோவா தெரியாதுல்ல, ஏன்னா நீங்கள் போனதுக்கப்புறம் தான் வந்தாங்க. நான் உடனே அர்ச்சனா சொல்கிறாங்க, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு தான். உடனே வினுஷா, நாங்கள் ஒன்றும் அவ்வளோலாம் ஃப்ரெண்ட்ஸு கிடையாது, ஒரு நாள் ஏதோ ஷூட்டிங்கில் நடிச்சிருக்கோம் அப்படின்னு. ஒன்று அர்ச்சனாவுக்கு பயங்கரமான ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. நேராக இங்கே வராங்க, இங்கே தினேஷும் விஷ்ணுவும் உட்காந்துருக்காங்க. உடனே கேட்குறாரு, கொஞ்ச நாள் பேசிகிட்டு இருந்ததுக்கப்புறம் கேட்குறாங்க, விஷ்ணு கேட்குறாரு, என்ன உன் ஃப்ரெண்டு வந்திருக்கு, உனக்கு என்ன ஜாலி தானே அப்படின்ன உடனே, என்ன ப்ரோ ஃப்ரெண்டுன்னு நான் சொன்னேன், அவங்களுக்கு என்ன ஒரு நாள் தான் தெரியும்ட்டாங்க. ப்ரூட்டல் அட்டாக்கா, ஐயோ ப்ரூட்டலாக தான் போகுது எல்லாமே, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டு இங்கே வெளில வந்து உட்காந்துருக்காங்க. பாவம், பெரிய தட்டு கிடச்சா சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு என்ன நடக்குதுன்னு அதெல்லாம் பார்க்கலாம். இன்னொரு விஷயம் வந்து பிக் பாஸ் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, வெளியில் நடக்கிற நிகழ்வை உள்ளே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. அது என்னடா அன்று நம்ம உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரியுது. அக்ஷயா வந்து மாயாகிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க, அர்ச்சனாவுக்கு பயங்கர சப்போர்ட் வெளில இருக்குது, வாக்குகளின் அடிப்படையில் அவங்க தான் ஜெயிப்பாங்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்றைக்கி என்ன கிழமை, டியூஸ்டே. நேற்று தான் வாக்குகள் நேற்றுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. நேற்று தான் அவங்க உள்ளே போயிருப்பாங்க. அன்அஃபிஷியல் வாக்குகள் போட்டு பார்த்துருப்பாங்க. அன்அஃபிஷியல் தான் உங்களுக்கு 50% மேலே அர்ச்சனா போயிட்டுருக்குற அந்த காட்சியில் பார்க்குறோம்ல. இப்போ எத்தனை பேர் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க வினுஷா அண்டு அர்ச்சனா அந்த உரையாடலுக்காக? நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்.